இங்கிலீஷை ஈஸியாக கற்றுக்க போகிறோம். இது உங்கள் டிஎஸ் இன்ஃபோஹப். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். இவ்வளோ வேகமாக சாப்பிடாத. இவ்வளோ வேகமாக சாப்பிடாத அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் ஈட் ஸோ ஃபாஸ்ட். ஈட்னா சாப்பிட்றதுன்னு தெரியும். டோன்ட் ஈட்னா சாப்பிடாத. ஸோ ஃபாஸ்ட்னா வேகமாக. டோன்ட் ஈட் ஸோ ஃபாஸ்ட். எல்லாத்தையும் பற்றி குறை சொல்வதை நிறுத்து. ஃபஸ்ட்டு எல்லாத்த பற்றி குறை சொல்கிறத நிறுத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஸ்டாப் கம்ப்ளைனிங் அபவுட் எவ்ரிதிங். எவ்ரிதிங்னா எல்லாமே. கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படின்னா குறை சொல்கிறது. ஓகே, அடுத்த சென்டென்ஸ். ரொம்ப சீன் போடாத, இல்லை நாடகம் ஆடாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் பி ஸோ ட்ராமேட்டிக். நாடகம் ஆடாதே. டோன்ட் பி ஸோ ட்ராமேட்டிக் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். என்னை காத்திருக்க வைக்காதே. என்னை நீ காத்திருக்க வைக்காதே. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் கீப் மீ வெயிட்டிங். டோன்ட் கீப் மீ வெயிட்டிங். அதாவது என்னை காத்திருக்க வைக்காதே. டோன்ட் கீப் மீ வெயிட்டிங். என்னை காத்திருக்க வைக்காதே அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ். எனக்கு இதற்கு நேரம் இல்லை. எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ஹாவ் நோ டைம் ஃபார் திஸ். ஐ ஹாவ் நோ டைம் ஃபார் திஸ். நோ டைம்னா நேரம் இல்லை. ஃபார் திஸ் இதற்கு. ஐ ஹாவ் நோ டைம் ஃபார் திஸ். எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். முட்டாள்தனமான கேள்விகளை கேட்காதே. முட்டாள்தனமாக கேள்வி கேட்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் ஆஸ்க் ஸ்டூப்பிட் கொஷின்ஸ். முட்டாள்தனமாக கேள்வி கேட்காத. டோன்ட் ஆஸ்க் ஸ்டூப்பிட் கொஷின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நீ எனக்கு எரிச்சல் ஊட்டுகிறாய். நீ பண்ணுறது எனக்கு எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? யூ ஆர் கெட்டிங் ஆன் மை நர்வ்ஸ். யூ ஆர் கெட்டிங் ஆன் மை நர்வ்ஸ். நீ எனக்கு ரொம்ப எரிச்சலை தர்ற அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் சென்டென்ஸ் கவனிங்க. சத்தம் போடாதே. சத்தம் போடாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் மேக் நாய்ஸ். சத்தம் போடாதே. டோன்ட் மேக் நாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சத்தம் போடாதேன்னா டோன்ட் மேக் நாய்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். உன்னால் நான் போதும் என்றாகிவிட்டேன். உன்னால் தான் நான் போதும் என்றாகிவிட்டேன். எனக்கு போதும்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ஹாவ் had enough of you. I have had enough of you. உன்னால் நான் போதும் என்றாகிவிட்டேன். I have had enough of you அப்படின்னு சொல்லலாம். ஓகே, உன் எல்லைகளை மறந்து விடாதே. அதாவது உன்னோட எல்லைகளை நீ மறந்துடாத, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் ஃபர்கெட் யுவர் லிமிட்ஸ். உன்னோட எல்லைகளை மறந்துடாத. டோன்ட் ஃபர்கெட் யுவர் லிமிட்ஸ். லிமிட்னா என்ன? எல்லைகள். டோன்ட் ஃபர்கெட் யுவர் லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். என்னை தனியாக விடு. என்னை கொஞ்ச நேரம் தனியாக விடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? லீவ் மீ அலோன். லீவ் மீ அலோன். என்னை தனியாக விடு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். உனக்கு எல்லாம் தெரியும் என்பது போல் நடிக்காதே. உனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நடிக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் ஆக்ட் லைக் யூ நோ எவ்ரிதிங். டோன்ட் ஆக்ட் லைக் யூ நோ எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போது நெக்ஸ்ட் சென்டென்ஸ் கவனிங்க. பொறுத்தது போதும். இது வரைக்கும் பொறுத்ததெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? எனஃப் இஸ் எனஃப் அப்படின்னு சொல்லலாம். பொறுத்தது போதும். எனஃப் இஸ் எனஃப் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம். ஸோ டெய்லியும் நம்ம வந்து சிம்பிள் சென்டென்ஸ் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் டே டு டே லைஃப்பில் அது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கப்போ நம்மளுக்கு ஈஸியாக ஃப்ளூயண்ட்டாக வரும். நான் கேரளாவுக்கு பயணம் செய்ய விரும்புகிறேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நான் கேரளாவுக்கு பயணம் செய்ய விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு ட்ராவல் டு கேரளா. ஐ வாண்ட் டு ட்ராவல் டு கேரளா. நான் கேரளாவுக்கு பயணம் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நான் எங்கே டிக்கெட் வாங்கலாம். இப்போ நம்ம எங்கேயாவது டிக்கெட் கவுண்டருக்கு தேடுறோம் அப்படின்னா நம்ம யார்கிட்டயாவது கொஷின் கேட்போம் இல்லையா? நம்ம எங்கே போய் டிக்கெட் வாங்குறது, எங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு. வேர் கேன் ஐ பை அ டிக்கெட். நான் எங்கே போய் டிக்கெட் வாங்கலாம்? எந்த பிளேஸில்?
வேர் கேன் ஐ பை அ டிக்கெட் அப்படின்னு கொஷின் கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு சென்னைக்கு பேருந்து இருக்கிறதா? இப்போ சென்னைக்கு பேருந்து இருக்கா, பஸ் இருக்கா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? இஸ் தேர் அ பஸ் டு சென்னை? இஸ் தேர் அ பஸ் டு சென்னை? ஓகே, சென்னைக்கு பஸ் இருக்கா, சென்னைக்கு பேருந்து இருக்கிறதா அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். டிக்கெட் எவ்வளவு? இப்போ ஏதாவது பஸ்ஸுக்கு போகிறோம், ட்ரெயினுக்கு போகிறோம், எக்ஸாம்பிளுக்கு ஓகேங்களா, டிக்கெட் எவ்வளோ அப்படின்னு கேட்போம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஹவு மச் இஸ் த டிக்கெட்? ஹவு மச் இஸ் தி டிக்கெட்? டிக்கெட் எவ்வளவு, ஹவு மச் இஸ் தி டிக்கெட் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஓகேங்களா? ஓகே, டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்துருவோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். மதுரைக்கு ஒரு டிக்கெட் கொடுங்கள். இப்போ மதுரைக்கு போகிறோம், மதுரைக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஒன் டிக்கெட் டு மதுரை ப்ளீஸ். ஒன் டிக்கெட் டு மதுரை அப்படின்னு சொல்லலாம். ஒன் டிக்கெட் டு மதுரை, அதாவது மதுரைக்கு ஒரு டிக்கெட் கொடுங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இந்த சீட் காலியாக இருக்கிறதா? இந்த சீட் காலியாக இருக்கிறதா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? இஸ் தி சீட் அவைலபிள்? இஸ் தி சீட் அவைலபிள்? இந்த சீட் காலியாக இருக்கிறதா அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். எனக்கு ஜன்னல் ஓர சீட் வேண்டும். நிறைய பேருக்கு ஜன்னல் ஓர சீட் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? எனக்கு ஜன்னல் ஓர சீட் வேணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ வாண்ட் அ விண்டோ சீட். எனக்கு ஜன்னல் ஓர சீட் வேண்டும், ஐ வாண்ட் அ விண்டோ சீட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். ரயில் எப்போது புறப்படும்? ரயில் எப்போ புறப்படும் அப்படின்னு கேட்போம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வென் டஸ் தி ட்ரெயின் லீவ்? ரயில் எப்போ புறப்படும்? வென் டஸ் தி ட்ரெயின் லீவ் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஓகேங்களா? ரயில் எப்போது புறப்படும் அப்படின்னா வென் டஸ் தி ட்ரெயின் லீவ் அப்படின்னு கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். ரயில் சரியான நேரத்திற்கு வருமா? ரயில் சரியான நேரத்துக்கு வருமா? இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? இஸ் தி ட்ரெயின் ஆன் டைம்? ரயில் சரியான நேரத்திற்கு வருமா? இஸ் தி ட்ரெயின் ஆன் டைம்? இப்போ பஸ்ஸு சரியான நேரத்துக்கு வருமா அப்படிங்கிறது எப்படி கேட்கலாம்? இஸ் தி பஸ் ஆன் டைம்? அதாவது ஆன் டைமுக்கு வந்துடுமா அப்படின்னு. ஓகே, பயணம் எவ்வளவு நேரம் ஆகும்? ஹவு லாங் இஸ் தி ஜேர்னி? பயணம் எவ்வளவு நேரம் ஆகும்? இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹவு லாங் இஸ் தி ஜேர்னி? பயணம் எவ்வளோ நேரம் ஆகும்? ஹவு லாங் இஸ் தி ஜேர்னி அப்படின்னா நம்ம அதை கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நான் என் பேருந்தை தவற விட்டுட்டேன். அதாவது நான் மிஸ் பண்ணிட்டேன், பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ மிஸ்டு மை பஸ். என்னோடய பேருந்தை நான் தவற விட்டுட்டேன். ஐ மிஸ்டு மை பஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அடுத்து. இது சரியான பிளாட்ஃபார்மா? இது சரியான பிளாட்ஃபார்மா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? இஸ் திஸ் தி ரைட் பிளாட்ஃபார்ம்? இஸ் திஸ் தி ரைட் பிளாட்ஃபார்ம்? இது சரியான பிளாட்ஃபார்மா? இஸ் திஸ் தி ரைட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு கேட்கலாம். நான் ஒரு டாக்ஸி புக் செய்யலாமா? நான் ஒரு டாக்ஸியை புக் செஞ்சுக்கிட்டா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? கேன் ஐ புக் எ கேப்? கேன் ஐ புக் எ கேப்? நான் ஒரு டாக்ஸியை புக் பண்ணிக்கலாமா, புக் செஞ்சுக்கலாமா? கேன் ஐ புக் எ கேப் அப்படின்னு கொஷின் கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஏதேனும் தள்ளுபடி உண்டா? ஏதாவது டிஸ்கவுண்ட் இருக்காப்பா அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஏதேனும் தள்ளுபடி உண்டா? அது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? இஸ் தேர் எனி டிஸ்கவுண்ட்? இஸ் தேர் எனி டிஸ்கவுண்ட்? ஏதேனும் தள்ளுபடி உண்டா? இஸ் தேர் எனி டிஸ்கவுண்ட் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஓகே, தயவு செய்து எனக்கு ரசீது கொடுங்கள். தயவு செய்து எனக்கு ரசீது கொடுங்கள். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ப்ளீஸ் கிவ் மீ அ ரெசிப்ட். ரெசிப்ட் அப்படின்னா ரசீது. ப்ளீஸ் கிவ் மீ அ ரெசிப்ட் அப்படின்னா நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா சிம்பிள் சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். இது நீங்கள் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ஃப்ளூயன்ட் கிடைக்கும். சரிங்களா? ஏதோ ஒரு சென்டென்ஸ்னாவது அட்லீஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? டே டு டே லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்றைக்கான வேர்ட் பார்த்திங்கன்னா பாதர். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள். அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ட்ரை பண்ணலாமே. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.